தமிழ் தமிழ் எங்க இருக்க? இருக்கேன் இங்கே தான் இருக்கேன். தமிழ் ஒன்றும் இல்லைங்க. தமிழ் எங்க இருக்க? ரிலாக்ஸ். எங்கேயும் போயிடாது. இங்கே தான் இருக்கேன். அண்ணா காஃபி. தேங்க்ஸ். சாரிண்ணா, அவ சரியாகணும்னு நினச்சி தான் வர சொன்னேன். நேற்று அவங்க அப்படி ஆடுவாங்க நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலங்க. இப்போ ஓகேவா இவங்க? அவ சரியாகிட்டா, ஆனால் திரும்ப எழுந்து தமிழ் தமிழ் அழுவாளோன்னு பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க அழுதாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். ஷாரா? 200%. ஹாய் ப்ரோ. குடிங்க. அது ஒழுங்கா டீ போட தெரியாது, அதனால தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீங்களா டீ குடிப்பீங்களா? ப்ரோ குடிப்போம் ப்ரோ. ப்ரோவா? என்ன நீங்கள் பிரியன்னே கூப்பிடுங்க. பார்க்குறது வேறு தமிழ் மாதிரியா இருக்கீங்களா? ஏன்னா ப்ரோன்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ தானே சொன்னேன். சரி ஓகே பிரியன். யாரு ஆளா? எடுத்து பேசியா? இல்லைங்க, கோவமாக இருக்கா, எடுத்தா திட்டுவா. இன்னும் எப்படி பயப்படுறீங்க? இந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரி மேட்டராக இருந்தாலும் தமிழ் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவான். அப்படியா? ஏ சாரு, வாடி விளையாடலாம். ஏய் நீ பாலை போடு. நான் தாரா மூஞ்சி உருன்னு இருக்கு. சும்மாவே உன் மூஞ்சி சுமாராக தான் இருக்கும், இப்போ ரொம்ப சுமாராக இருக்கு. என்னடி முறைக்கிற? உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஐயோ வேன் நடிக்கலடி. எதுக்கு இப்படி பண்ற? சீன் போடுறியா நீ? சீன் சொல்ல சீன் போடுறியா? ஆளு பாரு, சண்டை போட்டுருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்துமா விளையாட வந்த? ஞாபகம் இருக்கிறதுனால தான் விளையாடவே வந்தேன். விளையாடினா மறந்துடும்ல. எதுக்கு சண்டையை மறக்கணும் நீ? ஞாபகம் இருந்தா தானே சமாதானம் பண்ணுவ. அதனால தான் சண்டையை மறக்கணும். நீ ஏன் சண்டை போடுவ? நான் வந்து சமாதானப்படுத்தணுமா? சும்மா சண்டை போட நான் என்ன லூசா? ஆமா லூசு தான். ஆமா நான் லூஸ் தான், ஒத்துக்கிறேன். ஆனா சும்மா சண்டை போடுற அளவுக்குலாம் நான் லூஸ் இல்ல. உனக்கு எதுக்கு அவ டெக்ஸ்ட் பண்ணும்? எவ? அதான் அந்த ஸ்வாதி. ஏ டெக்ஸ்ட் பண்ணா அவளை கேட்டு போய் சண்டை போடு. ஏன்ட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் அவளையா லவ் பண்றேன்? உன்னை தானே லவ் பண்றேன். அப்ப நீ அவளையா நம்பணும்? என்ன தானே நம்பணும்? ஆமால, நான் உன்னை தான் நம்பணும். அப்ப என்ன நம்பாது தப்பு தானே? தப்பு தான். அப்ப மன்னிப்பு கேளு. சாரி, மன்னிச்சிடு தமிழ். சரி மன்னிச்சிட்டேன், பாப்பலாம். இரு, நான் எதுக்கு இப்ப சாரி கேட்கணும்? டேய் இரு, அப்ப அந்த பொண்ணு யாரா? இருடா வர. இதே இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு, ஆனா அப்படியே வேற மாதிரி.
பிரியாக்கு எதுக்கு ரிப்ளை பண்ணல நீ? எதுக்கு ரிப்ளை பண்ணணும்? அவ உனக்கு ஹாய் அனுப்பியிருக்கால, சோ நீ அவளுக்கு ஹாய் அனுப்பணும்ல. அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் ஹாய் அனுப்புனா தேவையில்லாமல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி ஆகும்? அவ ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணும்போதே நீ கமிட்டட்னு சொல்லியிருக்கணும். என்ன பேசுற மெகானி? எப்படி ஒரு ஹாய்க்கே கமிட்டட்னு சொல்ல முடியும்? சொல்லியிருக்கணும் சாம். லவ் பண்றதானே? லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எதுக்கு இதெல்லாம் அவட்ட சொல்லணும்? அப்போ நீ என்ன வெளியே காட்ட யோசிக்கிற, அப்படிதானே? என்ன வளர்ற நீ? நான் ஏன் உன்னை வெளியே காட்ட யோசிக்கணும்? அப்போ ஏன் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணல? இப்போ என்ன? அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், அவ்வளோதானே? இப்போவே பண்ணுறேன். அனுப்பிட்டேன், போதுமா? பாரு, உடனே கால் பண்றா. அட்டென்ட் பண்ணு. அட்டென்ட் பண்ணி நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. மெகா, ஏன் இப்படி பண்ற? சொல்லு சாம். ஹலோ ஹலோ. பிரியா, சொல்லு சாம். நான் கமிட்டட் பிரியா. இருக்கட்டும் சாம், நான் உன்னை லவ் பண்றேன். நீ யாரை லவ் பண்றேன்னு கவலை இல்லை எனக்கு. உனக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். இல்லைனா நீ என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் சாம். பாரு, வெயிட் பண்றேன்னு சொல்றா. இதுவே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட் பண்ணா பண்ணட்டும், எனக்கு என்ன? அதானே, உனக்கு என்ன? எனக்கு தானே அந்த கில்ட் இருக்கும். கடைக்கு மட்டும் தெரிஞ்சு அவளை வெயிட் பண்ண வைக்கிற அந்த கில்ட்டு எனக்கு மட்டும் தானே இருக்கும். ஓ, அப்போ உனக்கு என் ஃபீலிங்ஸை விட அவளோட ஃபீலிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அப்படிதானே? சோ ஹாப்பி சாம். ஹேட் யூ. மெகா, எங்க போற? இரு. ஏப்பா, சம்தியான ஆள்கிட்ட மாட்டிருக்க போலையே. நம்பரு ஆனா ஒண்ணு, லவ் பண்றதுல சாரு அச்சுக்கவே முடியாது. என்னடி ஆச்சு? காலையில இருந்து ஒரே ஜொரம்டி. எனக்கு எனக்கு காலேஜ் வர இருக்கு. சரி, வீட்ல தனியா விட்டு போக முடியாதான் உனக்கு கால் பண்ணேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஓகே தானே? நீ போ, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேணாம். எந்திரி கமல். சாப்பிட்டு. இப்போ உடம்பு ஓகேவா உனக்கு? நீ எதுக்கு ஆஃபீஸ் போகாம இங்கே வந்த? அப்படியே படுத்திருந்தாலே சரியா இருக்கும். உன்னை பார்த்துக்கு தானே நான் இருக்கேன். ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டேன். நீ ஓகே இல்லை? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா? ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கிறேன், சரியாயிடும். போதும், சாப்பிட முடியல. சரி, போதும். இதெல்லாம் கேட்கும்போது ஆசையாக இருக்கு பிரியன். ஏயா உன் இதெல்லாம் பண்ணாதா?
உன்னால என்ன பிக் கூட பண்ண முடியாதா சாம்? நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல மேகா. அதுக்குன்னு நடக்க கூடவா முடியல? நான் முதல்ல வர நிலைமையிலே இல்லை. நீ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன். ஓ, அப்போ எனக்கு தான் உன்னை பார்க்கணும்னு இருக்கு. உனக்கு அப்படி தோணல? தோணும், எப்பவும் தோணும். இன்னைக்கு உடம்பு முடியல, அவ்வளோதான். இல்ல இல்ல, புரியுது சாம். உனக்கு உடம்பு முடியலன்னு தானே யோசிக்கிற. இதை என்ன பத்தி யோசிச்சிருந்தா இப்பெல்லாம் பேசிருப்பியா? இதே உனக்கு உடம்பு முடியலன்னா இந்த பிளானை நான் போட்டிருக்கவே மாட்டேன். நீ எப்படி பிளான் பண்ணுவ? என்ன பார்க்கணும்னு நினைச்சிருந்தா இந்த ஃபீவர்லாம் பார்த்திருப்பியா? அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஊர் சுற்றணும் இல்லை? சி, என்னை பத்தி நீ இப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கியா சாம்? ஹேட் யூ. ஏய் மேகா, ஐயோ மாமையா நீ பார்த்து இருந்துக்கோண்ணா. சேட்டா அக்கௌண்ட்டில் எழுதிக்கோங்க. அக்கௌண்ட்டில் இருக்கா ப்ரோ? உன் அக்கௌண்ட்டில் தான் ஏன் சொன்னேன். வா போகலாம். இந்த டார்ச்சர்லாம் கம்மி ப்ரோ, ஆ. நிறைய இருக்கு இன்னும். ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. என்னண்ணா டீ குடிக்காம போயிட்டீங்க? டீ போட்டு தரவா? அதுக்கும் நான் தான் பால் வாங்கிட்டு வரணும். மூட்டு போ. இப்போ என்னன்னு கூப்பிட்டீங்க? அண்ணான்னு கூப்பிட்டேன். ஹாய். ஹாய். இப்போ ஓகே தானே நீங்கள்? ஓகே தான். சாம்,